ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க இது. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ரொம்ப காயவும் கூடாது, கொஞ்சம் மீடியமான அளவு காய்ச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயெல்லாம் வாங்கி நல்லா கட் பண்ணி உள்ளே என்ன இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் இதை நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக பாயில் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக வெந்த மாதிரி இருக்காது. நல்லா இந்த மாதிரி வேகணும். நான் இது ஸ்லோவாக வச்சு தாங்க நான் பாயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இருக்கிற அந்த எண்ணெயிலே ஒரு 1.5 வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும், ஒரு அரை சைஸ் வெங்காயம் ஒன்றும் நல்லா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நம்ம இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வறுத்து நம்ம அரைக்க தான் போகிறோம் ஃப்ரை பண்ணி. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பட்டை இஞ்சி மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 6-7 பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் செய்யலாம். கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு செய்யலாம். ஆனால் அது அந்தளவுக்கு இதில் கொடுக்குற டேஸ்ட்டு அதில் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதற்கு ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளி, இதுவும் நம்ம நீல வாக்கில் போட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இதுவும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக. ஜீரகமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஜீரகம்லாம் இந்த எண்ணெயில் பட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆனால் நல்லா சூப்பரான டேஸ்ட்டு வரும். அதனால் நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்கு. நான் மீடியமாக வச்சு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம குக் பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட்டு வரணுன்னா நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா தான் நல்ல டேஸ்ட் வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. தக்காளி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஸ்மாஷ் ஆனவுடனே நம்ம இதை எடுத்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கடாயில் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சில தக்காளி கொஞ்சம் வேகாத மாதிரியும் ஸ்மாஷ் ஆகாத மாதிரியும் இருக்கும். அது ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். இதுக்கு
மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணுனாலும் ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேங்க. கூட வந்து தனியாத்தூள் அதே மாதிரி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கூட காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கலர்ஃபுல்லாக நல்லா வரும். அதையும் நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நம்ம நல்லா இதை வந்து வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இது நம்ம போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து தீய ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழம்பு வந்து ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து எப்படி வந்திருக்குன்னு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ தாங்க நம்ம குழம்பை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தானே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சவனே ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டு அதை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 1/2 வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்னதாக, அதை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் நம்ம இதில் போட்டுட்டு இதையை நம்ம வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், அந்த அரைச்சி வச்ச அந்த இதை அந்த விழுதெடுத்து இதில் நம்ம போட போகிறோம். இது பாருங்கள் எப்படி ஒரு பேஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு இது எல்லாமே இந்த எண்ணெயில் நம்ம சேர்க்கணுங்க. சேர்த்துட்டோம் நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, அதிலவே நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம அதில் கலந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு ஏதாச்சும் இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரியாக போயிடுங்க. இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. கூட வந்து நம்ம புளி கரைச்சலும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதனால் கொஞ்சம் இது வந்து கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இது வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஏன் இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறோன்னா இது வந்து குழம்பு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்திங்களா, அப்படியே எண்ணெய் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வருது. இதுதாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. இப்போது நம்ம புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி வந்து நம்ம நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் தண்ணி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக பாருங்கள் அந்த சைட்லலாம் அப்படியே இப்போ தான் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் நான் அந்த உப்பு நான் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வெங்காயம் தக்காளி அரைச்சேன் பார்த்திங்களா, அதுலேயே நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் செக் பண்ணி தான் இப்போ உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து பிரியாணியோடவும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயையும் இப்போ நம்ம இதில் போட்டுறோம். இதில் போட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தோன்னா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்து அப்படியே விட்டோன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காயோட ஃப்ளேவரோடு சேர்ந்து வருங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே, பிரியாணிக்கு, புலாவுக்கு, கீ ரைஸ்க்கு எல்லாமே இது வந்து நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம
நம்ம கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம வந்து இதை நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்ற அந்த டெம்டேஷன் இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த குழம்பு இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் குழம்பு 90% குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக கிரேவியான இதில் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்திற்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களுக்கு போடுறேங்க. பை பாய்.